இடங்களிலே குருக்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சொல்வது உண்டு, நீங்கள் உங்கள் பெற்றோருடைய திட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறீர்களோ இல்லையோ, கடவுளுடைய திட்டத்தில் இடம்பெறாமல் யாரும் மனிதராக பிறக்க முடியாது. எனவே கடவுளுடைய திட்டத்தில் நாம் இடம்பெற்றிருக்கிறோம். இதனைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகம் அழகாக சொல்கிறது. கடவுள் நம்மை முன்குறித்து வைத்தார். அவருடைய அந்த மாஸ்டர் பிளான், அவர் உலகத்திற்கென்று போட்டு வைத்திருக்கக்கூடிய பல ஆயிரம் ஆண்டுகளுக்கான அந்த மாஸ்டர் பிளானில் நாம் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு இடத்தில் இருக்கிறோம். அவருடைய திட்டத்தில் இடம்பெறாமல் யாரும் பிறக்க முடியாது. எனவே பிறக்கிற யாரையும் அவர் அனாதைகளாக விட்டு விடுவதில்லை. அவர்களை வரலாறு படைக்க வைக்கிறார். காரணம், இறைவன் வரலாற்று நாயகன், இந்த உலக வரலாறை எழுதுகிறவர். எனவேதான் அவர்தான் மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் என்று நான் கூறுவதுண்டு. எனவே அத்தகைய வரலாற்று ஆசிரியராக இறைவன் இருக்கிறார். அவர் நம்மை வைத்து இந்த உலக வரலாறை எழுத வைக்கிறார். மீண்டும் என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்வது உண்டு,